அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய லிவிங் கிரைஸ்ட் வாழும் கிறிஸ்து யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் என்னுடைய அன்பு சகோதர குருக்களோடு சேர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சுபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு எதற்காக என்றால் 2 காரியங்கள். ஒன்று, வருகின்ற வியாழனை நாம் பெரிய வியாழன் என்று கொண்டாடுகிறோம். இந்த வியாழன் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு 2 பெரும் அருட்சாதனங்களை தருகிறார். ஒன்று குருத்துவம், இன்னொன்று நற்கருணை. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது என்கிற அளவிற்கு உள்ள அருட்சாதனங்கள் இந்த 2. இரண்டாவது காரணம், நம்முடைய தாயாம் திரு அவையில் மிகப்பெரிய காரியங்களை செய்தவர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். நிறைய பயணங்கள், நிறைய கடிதங்கள், நிறைய என்சைக்ளிக்கல்ஸ், அதே மாதிரி திருச்சபைக்காக நிறைய தலைவர்களை சந்தித்து உற்சாகப்படுத்திய ஒரு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். அவருடைய உயர்வுக்கும் மகிமைக்கும் காரணமான ஒரு வரலாற்றோடு இந்த பதிவை கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகின்றோம். முதலிலே இந்த பதிவை தருவதற்கு காரணமான நம் வாழ்வு இதழ் பத்திரிகைக்கு, குறிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதி இதழுக்கு நன்றி. அதில் வாசித்த ஒரு கட்டுரையை எழுதிய நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருக்கள் பெரிய வியாழன் என்று குருத்துவத்தை போற்றும் நாள் என்று சொல்வோம். இந்த குருக்கள் யார்? உடனே குருக்கள் என்றவுடன் நம்முடைய உள்ளத்தில் என்ன தோன்றும்? அவர்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும், எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், எந்த குற்றச்சாட்டிலும் விழக்கூடாது, பங்கில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய நம்ம வச்சிருப்போம். ஆனால் அப்படி சொல்கிற நம்மளே பேதுரு கீழே விழலாம், பேதுரு பாவம் செய்யலாம், யூதாசு கீழே விழலாம், அவர் பாவம் செய்யலாம், அவங்களாம் எந்திரிச்சு மறுபடியும் இயேசுவை வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதுலையும் நம்மள மாதிரி வல்லவர்கள் கிடையாது. அப்போது ஒரு குருவானவர் என்று எந்த குறையும் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை நம்ம முதல்ல உணர்ந்துடணும். இப்போ இந்த உணர்வோடு வத்திக்கானிலிருந்து வரும் ஒரு செய்தி என்ன சொல்லுகிறது என்றால், 1964 முதல் 2004 வரை குருத்துவத்தை விட்டு வெளியேறிய குருக்களின் எண்ணிக்கை 69,063 பேர். அப்ராக்சிமேட்லி, தோராயமாக இந்த மறைமாவட்டங்களின் கணக்குப்படி கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா வருடத்திற்கு கிட்டத்தட்ட 26% குருக்கள் குருத்துவத்திலிருந்து வெளியே செல்லுறாங்க, வெளியே போறாங்க. அவங்க வெளியே போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, உணர்ச்சி ரீதியான உறுதியற்ற சூழ்நிலைகள், மனத்துறவு, அப்புறம் நம்பிக்கை வாழ்வில் ஏற்பட்ட வீழ்ச்சி, மனச்சோர்வு, தனிமை, திரு அவை தலைவர்களோடு ஏற்படும் சில கருத்து வேறுபாடுகள், ஜாதிய வேறுபாடுகள் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா, அப்புறம் முக்கியமானது பங்கு மக்களின் பாசமின்மை, சில நேரத்தில் அவதூறு பரப்புதல், மொட்டகடுதாசு எழுதி தள்ளுறது, அப்புறம் குற்றப்பத்திரிகைகள் குருவானவர் மீது, அதுவும் குறிப்பாக பங்கு தந்தையர்கள் மீது நிறைய எழுதுறது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்புறம் 2 பக்கமும் வீழ்ச்சிக்கான காரணம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த புரிதலோடு குருத்துவம் இல்லாத ஒரு திரு அவை யோசித்து பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. அதுதான் ஒரு 70-60 வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்க சொல்ற ஒரு உண்மை. குருத்துவம் இல்லாமல் இந்த இடத்துல திரு அவை நிலைத்து நிற்க முடியாது என்பதை சொல்லுகிறார்கள். இப்போ உங்களுக்கான குறிப்பாக 2 பக்கத்திலையும் இந்த குறைகள் நிறைகள் இருக்கிறது. அப்போ இந்த குறைகளோடு குருக்களை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு அழகான எடுத்துக்காட்டாக திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் இருக்கிறார். அவருடைய வரலாற்றில் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு நான் சொல்லலைங்க. 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி EWTN அப்படிங்கிற தொலைக்காட்சியில் அமெரிக்க இறையியலாளர் ஒருவர் கொடுத்த பேட்டி தான் அந்த பேட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி, அழகான ஒரு பேட்டி. அந்த பேட்டியில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் குருத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை ரொம்ப அழகாக சொல்றார். இப்போ பாருங்களேன், தயவு செய்து கேளுங்க,
கேட்டுட்டு இதை மற்றவங்களுக்கு பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ரோமாபுரிக்கு மேற்படிப்பு லைசன்ஷியேட் சொல்லுவாங்க, இல்லை எம்டிஹெச்ன்னு சொல்லுவாங்க, படிக்கிறதுக்காக ஒரு ஃபாதரு போயிருக்கிறார். அவர் படிக்கிற அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு டெய்லி அந்த ஃபாதர் போயிருக்கிறார். போய் அங்கே போய் ப்ரேயர் பண்ணிட்டு போவார். ஒரு நாள் அப்படி அவர் போகும்பொழுது திடீர்னு பார்க்குறாரு, உற்று பார்க்குறாரு, அந்த பிச்சைக்காரர் நடுவில், அந்த வாசலில், கோவிலுக்கு வாசலில் உட்காந்துக்கிட்டு இருந்த பிச்சைக்காரர்கள் நிறைய பேருக்கு நடுவில் அவருக்கு ரொம்ப நாளாக பழக்கமான ஒருவருடைய முகம் அங்கே இருக்குது. யாரா இது, நமக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அவருக்கு பயங்கரமான ஆச்சரியம்னு சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு மாதிரி, அந்த ஃபாதர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிச்சைக்காரர்களில் நடுவில் ஒருவர் இருந்தவர் யார் என்றால், அவரோடு குருத்துவத்திற்கு குருமடத்தில் படித்து குருவாகி வாழ்ந்த ஒரு குருவானவர் அழுக்கு முகத்தோடு, குளிக்காத ஒரு நிலையாக, கந்தலான துணையோடு பிச்சைக்காரராக அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த ஃபாதர் போய் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, எப்பா என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிச்சைக்காரர் உருவில் இருந்த அந்த ஃபாதர், அந்த குருவானவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. தெரியுமா, எப்படி அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ இந்த ஃபாதர் கேட்குறாரு, எப்பா நம்ம 2 பேரும் ஒன்றா குருமடத்தில் படித்தோம், சாமியாரானோம், வளர்ந்தோம், ஆளானோம், நீங்களும் மறைமாவட்ட குருவானீங்க, நானும் ஆனேன், இப்போ ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்ன உடனே அந்த குருவானவர் சொன்னாரா, ஆமாம் நானும் படித்துவிட்டு குருவாகி அருட்பொழிவு பெற்று ஒரு மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற பொழுது என்னை பற்றிய பலவிதமான மொட்டை கடுதாசுகள், அவதூறு பரப்புகள் இருக்க எனக்கு மனசோர்வு ஏற்பட்டது. என் நம்பிக்கையில் நான் வீழ்ந்து போனேன். என்னால் இதை தொடர முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வந்து எனக்கு எந்த உதவியும் கிடைக்காம ஒரேடியாக கடைசியில் இந்த துறவு வாழ்க்கையை, குருத்துவ வாழ்க்கையை நான் துறந்துட்டு வெளியில் வந்துட்டேன், வெளியேற்றப்பட்டேன். அந்த மொட்டக்கடுதாஸ் வழியாக, அவதூறுகளால், அந்த குற்ற பத்திரிகைகளால் நான் வெளியேற்றப்பட்டேன் அப்படின்ட்டு அந்த ஃபாதர் சொல்லிட்டார். இது அந்த மேற்படிப்பு படிக்க வந்த ஃபாதருடைய உள்ளத்தை பயங்கரமாக அசைச்சிச்சு. அசைச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஓடி போய் பயங்கரமாக ப்ரேயர் பண்ணிட்டு பயங்கரமாக டெய்லி அந்த குருவானவராக இருக்கிற, பிச்சைக்காரராக இருக்கிற குருவானவருக்கு ஜெபிக்கிறார். அப்போ இந்த ஃபாதர், படிக்க வந்த ஃபாதருடைய படிப்பு முடிச்ச உடனே அவர் திரும்ப அவருடைய நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருத்தந்தையோடு சந்திக்கிற, அதாவது திருத்தந்தையிடம் ஆசீர் பெறுகிற ஒரு சடங்கு நடக்குது. அப்போது அவங்க ரோமையில் படிக்கிற அந்த குருக்கள் மேற்படிப்பு முடித்த உடனே திருத்தந்தையை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அதனால் அந்த ஃபாதரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய டேர்ன் வருது, திருத்தந்தையை பார்க்குறாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இவர் அறியாமலே உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனை வெளியில் பட்டு திருத்தந்தைகிட்ட ஓப்பனாக சொல்லிடுறார், திருத்தந்தையவர்களே, புனித தந்தையவர்களே, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறத விட நான் உங்கள்கிட்ட ஆதங்கத்தோடு ஒன்று சொல்லிக்கிறேன். என்னுடைய நண்பராகி ஒருவர் குருவாகி குருத்துவம் பெற்று இப்பொழுது வெளியேற்றப்பட்டு ஆலயத்திற்கு எதிராக இங்கே ஒரு இடத்துல பிச்சைக்காரராக இருக்குன்னு உடனே அப்படியே வெக்ஸாகி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கிருந்த அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த குருவை வலுக்கட்டாயமாக வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் இந்த மேற்படிப்பு படித்த குருவானவருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது, எடுத்து பேசுகிறார். அப்போது நாங்கள் ரோமை நம்முடைய திருத்தந்தையினுடைய அலுவலகத்திலேருந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு இவங்க விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு திருத்தந்தை ஒரு வாய்ப்பு தர்றாரு, நீங்கள் திருத்தந்தையோடு ஒரு இரவு உணவு உண்பதற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போ இந்த குருவானவர் தன்னை தயாரிக்கிறார், திருத்தந்தையோட இரவு உணவு உண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தயாரித்து ஜெபத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு மனசுக்குள்ளே மீண்டும் பிச்சைக்காரராக இருக்கின்ற அந்த குருவானவருடைய நிலை மீண்டும் அவர் உள்ளத்தில் வருது. அதனால் ஓடி போய் என்ன செய்கிறாரு, அந்த பிச்சைக்காரரான குருவானவரிடம் போய் பேசுகிறார். நம்ம ரெண்டு பேரையும் அந்த மாதிரி திருத்தந்தை அவர்கள் உணவருந்து கூப்பிட்டுருக்கிறார், நீங்கள் வர்றீங்களா அப்படின்ன உடனே அந்த பிச்சைக்காரராக அந்த அருட்பணியாளர் சொன்னார், இந்த நிலைமையில் நான் எப்படி வர்றது, நானே உடல் கிழிஞ்சி கந்தல் துணியோடு குளிக்காமல் பல ஆண்டுகளாக இருக்கிறேன் அப்படின்ன உடனே அந்த உயர் படிப்பு படித்த அருட்தந்தை சொல்கிறார், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் குளித்து ஷேவ் பண்ணி க்ளீன் ஆகி தயவுசெய்து வாங்க,
இன்றைக்கி நம்ம போகணும், திருத்தந்தையோட நம்ம உணவு உண்ணணும் அப்படின்ட்டு உணவு உண்ண போகிறாங்க. ஸோ அவங்க போகிற வழியில் அந்த பேதுருவுடைய பெரிய ஆலயத்தினுடைய வாசலுக்குள்ளே போகும் பொழுது அவரை வரவேற்கின்ற அந்த திருத்தந்தையின் செயலாளர் பெயர் போலந்து நாட்டை சேர்ந்த மான்சிக்னோர் டிசிவிஸ் அப்படிங்கிறவர் அவரை வரவேற்கிறார். அவர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் நைட்டு சாப்பிட்டுட்டு அந்த உணவு சாப்பிடுவதற்காக அமர்ந்து சாப்பிட்டு முடித்த உடனே திருத்தந்தை எந்திரிச்சு தன்னுடைய அறைக்கு செல்வதற்கு முன்பாக அருகில் இருக்கிற சாப்பலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பிச்சைக்காரராக இருக்கிற அந்த அருட்தந்தையை அப்படியே வலது கையை நீட்டி இந்த விரலை நீட்டி அவரை வர சொல்கிறார். அப்போ ஓடி அந்த அவரும் வர்றார். ஏன்னா அவரை குருத்துவ உடையில் இல்லை, ஓடி போய் திருத்தந்தைக்கு முன்னாடி கையை கட்டிட்டு நிற்கிறாரு. அப்போ சாப்பலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த திருத்தந்தை அவரோட பேசுகிறார். அப்போது பேசின உடனே திருத்தந்தை அவரை கையை பிடிச்சி சேரில் உட்கார வச்சுட்டு அவருக்கு பக்கத்தில் முட்டி போடுறாரு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். இந்த குருவானவருக்கு, பிச்சைக்காரராக குருவானவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, திருத்தந்தை நமக்கு பக்கத்தில் சேரில் உட்கார வச்சு முட்டி போடுறாருன்னு சொன்ன உடனே மெதுவாக சத்தம் இல்லாமல் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கேட்குறாரு, பாவ சங்கீதனை உங்கள்கிட்ட செய்யணும் அப்படின்ட்டு. அப்போது அந்த பிச்சைக்காரராக இருந்த குருவானவருடைய கண்ணில் அப்படி தாரதாரையாக கண்ணீர் வருது. அழுதுகிட்டே சொல்கிறாரு, திருத்தந்தை அவர்களே, நான் இப்போ குருவானவர் கிடையாது, நான் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டேன், என்னால் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உடனே ரொம்ப அழுது உருக்கமாக சொல்கிறார். அப்போ திருத்தந்தை அவருடைய கைகளை பிடிச்சிட்டு சொல்கிறாரு, அன்பார்ந்த குருவானவரே, ஒரு முறை அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நீங்கள் யார் என்ன குற்றம் சாட்டினாலும், என்ன அவதூறுகள் பரப்பினாலும், எத்தனை மொட்டை கெடுதாசுகள் வந்தாலும், உங்கள் பெயரை கெடுத்தாலும் நீங்கள் என்றென்றும் குருவே, மெல்கிசதேக்கை போல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல என்றென்றும் குருவே என்று சொல்லி அவருடைய கரங்களை பிடிச்சி அவர்கிட்ட அவர் ஜெபிக்க சொல்கிறார். 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்ச பின்னாடி திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்கிறாரு, நீங்கள் தயவு செய்து இங்கேருந்து போன பின்னாடி நீங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஆலய பங்கு தந்தைகிட்ட போங்க. ரோமை ஆயர் என்ற முறையிலும் உலகளாவிய திரு அவையின் தலைவர் என்ற முறையிலும் நான் ஆணையிடுகிறேன், மீண்டுமாய் நீங்கள் குருத்துவ நிலைக்கு வந்து உங்கள் குருத்துவ பயிற்சிகளை செய்ய வேண்டும், குருத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும், உங்களை அங்கே உதவி பங்கு தந்தையாக நான் அனுமதிக்கிறேன், உங்களுக்கு பணியாற்ற அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தந்தை அவரை அனுப்புறதுக்கு முன்னாடி மறுபடியும் கேட்குறாரு, இப்போவாவது நான் ஆணையிட்ட பின்பு இந்த பாவ சங்கீதனம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி திருத்தந்தை அவருக்கு அருகில் முழந்தால் படியிட்டு பாவ சங்கீதனம் செய்தார். இதுதான் குருத்துவத்திற்கு திருத்தந்தை, புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கொடுத்த மிகப்பெரிய மகிமை, ஒரு மகத்துவம் என்று சொல்லலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, குருக்களை எதனால் தீர்ப்பிடுகிறோம்? இன்றைக்கு சாதாரண மக்களாகி நாம் நம்முடைய பங்கிற்கு வருகின்ற குருக்களை பல காரியங்களை வைத்து தீர்ப்பிடுகின்றோம், பலவிதமான செயல்களை வைத்து தீர்ப்பிடுகின்றோம். ஆனால் புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அதெல்லாம் வேண்டாம், அவர்களை குருக்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த பெரிய வியாழன் வருவதற்கு முன்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிற இந்த பதிவு எதற்காக என்றால், இப்போதிலிருந்து இந்த பதிவை கேட்டதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறுத்த, நீங்கள் மறுத்த, நீங்கள் வேண்டாம் வெறுப்பாக உங்கள் பங்குகளில் பணியாற்றி அவர்களுக்கு எதிராக செய்த, குருக்களுக்கு எதிராக செய்த எல்லா தவறுகளுக்காக மன்னிப்பு கேளுங்கள். குறிப்பாக முதல்ல உங்கள் பங்கு குருக்களை அன்பு செய்யுங்க. அவங்க ரொம்ப முக்கியம். பங்கு குருக்கள் இல்லாமல் ஒரு பங்கு நடைபெறாது. பங்கு குருக்கள் இல்லாமல் ஒரு பங்கிலே அருட்சாதனங்கள் நடைபெறாது. பங்கு குருக்கள் இல்லாமல் பங்கில நல்ல கெட்ட காரியங்களை யாராலும் செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, எங்கிருந்தோ வர்ற ஒரு தியான ஃபாதரு இல்லை தியான சென்டர் நடத்துகிற ஃபாதரை ஓஹோன்னு பேசுவோம். அந்த குருவை போல இவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். இல்லை 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 ஒரு ஒரு பங்கில மிகப்பெரிய ஒரு காரியம், மிகப்பெரிய ஒருவர் என்றால் அது பங்கு குருவானார். ஏன்னா அவங்கள்ட்ட 2 சாவியை ஒரு பங்கு மாற்றலாகி போகும் பொழுது ஆயர் தருகிறார். ஒன்று அந்த ஆலயத்தின் நுழைவு வாயில் சாவி, 2 நற்கருணை சாவி. இந்த 2ம் தான் ஒரு பங்கில் அந்த பங்கு தந்தை முக்கியமானவர் என்பதை உணர்த்துகிறது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெரிய வியாழன் வருகின்ற நாட்களுக்கு முன்பாக
நீங்கள் வெறுத்த மறுத்த வேண்டாம் வெறுப்பாக அவதூறுகள் பரப்பிய குருக்களுக்காக ஜெபியுங்கள். குறிப்பாக உங்கள் பங்கு குருக்களுக்காக ஜெபியுங்கள். இறைவன் நிச்சயமாக உங்களை வாழ்த்துவார். இந்த நிகழ்வை, இந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் நிகழ்வை சொன்னவர் ஸ்காட் ஹான் என்ற அமெரிக்க இறையியலாளர். பெரிய வியாழன் வாழ்த்துக்கள், குருத்துவ வாழ்த்துக்கள். நற்கருணை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. God bless you.